எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இணையர்களோட பேசி கொண்டிருந்தேன். மணமகனுடைய பெயர் அஸ்வின். அஸ்வின் தானே? சந்தோஷா? சந்தோஷ். மணமகள் பேர் லக்ஷ்மியா? லக்ஷ்மி. சந்தோஷ் கிட்ட கேட்டேன், எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. நினைச்சேன் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னாரு. எப்படிப்பா பழக்கம் அப்படின்னா, ஒரு வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்குறோன்னே. சரி, வேலை பார்க்குறியோ இல்லையோ, இதை வேலையை கரெக்டாக பார்த்துருக்க, மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா காதல் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கும் காதல் திருமணம் தான். முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும், அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்தணும். சரி, பொண்ணும் ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிறதுக்கப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசாக கிளம்பி வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விடுவாங்க. கடைசியில் அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் கடைசியில் பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து இன்றைக்கு இந்த அஸ்வின் சந்தோஷ், பேரை தப்பா சொல்றேன்னா, அந்த பையன் பொண்ணு என்னமா படிச்சிருக்குன்னா திரு முடிச்சான். நான் சொன்னேன், நீ வேலை பார்த்தியா, இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியா அப்படின்னு. இல்லைண்ணே, பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படின்னா. இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன். யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல, அவ்வளவு காதல் திருமணங்களை அந்த செயற்பாடு அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. மணமக்களை நான் கேட்டுக்கொள்ளணும், உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய திருமண பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க வாங்கின படித்த பட்டம் பேர் இருக்காது, அவங்களுடைய சமுதாய பேர், அவங்களுடைய சாதி பேர் தான் இருந்திருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு இப்போ சமீபத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை. அந்த மணமகளோ படித்து வாங்கின, கஷ்டப்பட்டு படித்து வாங்கின அந்த பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க. இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும், முத்தமிழ் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.